தைவான் மற்றும் பிலிப்பீன்ஸ் நாடுகளை புரட்டி போட்டுள்ளது ராகசா புயல். இந்த ஆண்டின் சக்தி வாய்ந்த புயலாக பார்க்கப்படும் ரகசா தான் பயணிக்கும் இடங்களையெல்லாம் கபளீகரம் செய்து வருகிறது. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா உட்பட பல்வேறு பகுதிகளிலும் அதிக மழை கொட்டியதால் அந்த இடங்கள் தீவு போன்று காட்சியளிக்கின்றன. விளைநிலங்கள், குடியிருப்புகள், சாலைகள் என அனைத்தையும் மழை நீர் ஆக்கிரமித்திருப்பதால் மக்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். பிலிப்பைன்ஸின் வடக்கு பகுதியில் கனமழையோடு நிலச்சரிவும் ஏற்பட்டு மக்களை வாட்டி வதைக்கிறது. சாலை முழுவதிலும் சேறு சூழ்ந்திருப்பதால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. பிலிப்பைன்ஸில் உள்ள ககையான் மாகாணத்தில் ரகசா புயல் தனது கோர முகத்தை காட்டியுள்ளது. சூறாவளி காற்றில் வீட்டின் மேற்கூரைகள் காணாமல் போயிருக்க மரங்களும் ஆங்காங்கே சிதறி கிடக்கின்றன. தைவானின் மலைப்பாங்கான பகுதிகளும் ரகசா புயல் தாக்கத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அங்குள்ள பேரியர் ஏரி உடைந்ததால் ஊருக்குள் தண்ணீர் புகுந்தது. புயல் காரணமாக தைவானில் உள்ள ஹுவாலியனில் 2 உயிரிழந்ததாகவும் 30 பேர் காணாமல் போயிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மற்றும் தெற்கு பகுதியிலிருந்து சுமார் 7600 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். பல பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் விமானம் மற்றும் ரயில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.